சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு நாம் ஓத வேண்டிய அந்த அத்தியாயத்தை நாம் புரிந்து ஓதினால் நம்முடைய தொழுகை இன்னும் உயிரோட்டமாக ரூஹானியத்தோடு இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை ஆயிரம் பயான்கள் கேட்டாலும் என்ன நடந்தாலும் பாவத்திலிருந்து நம்மளை காக்கக்கூடிய மிக பெரும் ஆயுதம் தொழுகை. அந்த தொழுகை ஒழுங்காக தொழுதால் உங்களுடைய உதவிகளை எல்லாம் தொழுகையை முன்வைத்து வாழ்க்கையில் பொறுத்து கொண்டு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அத்தியாயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு நிற்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த அத்தியாயத்தை அருள்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வல்லுஹா, லுஹாவின் மீது சத்தியமாக, லுஹா என்றால் முற்பகலின் மீது சத்தியமாக, இந்த லுஹர் தொழுகைக்கு முன்னாடி உள்ள நேரம், இந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் விடுகிறான். வல்லைலி இஸா ஸஜா, ஒளியக்கூடிய மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. இதற்குரிய விஞ்ஞான விளக்கங்கள் எல்லாம் நாம் பேசவில்லை. அல்லாஹ் ரெண்டு சத்தியம் விட்டு நேரடியாக ரசூலுல்லாஹ்வுடைய கல்வை தொடுகிறான். பாருங்கள், இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தால் அவர் இறை தூதராக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதலை இந்த குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இறை தூதருக்கு அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுக்கிறான்னு பாருங்கள். வல்லைலி இஸா ஸஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவில்லை நபியே. அல்லாஹ் சொல்கிறான், மா வத்தஅக ரப்புக வமா கலா, உன்னுடைய ரப்பு உன்னை வெறுக்கவும் இல்லை. காஃபிர்கள் எல்லாம் பேசினார்கள், இறை தூதருக்கு என்ன இப்பொழுது வகையே வருகிறது இல்லை, இறைவன் கோபித்து விட்டான் போல, இறைவன் கைவிட்டு விட்டான் போல. பெருமானார் நடுங்குகிறார், பெருமானார் பாதிக்கு கவலைப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுகிற நேரம் அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்லிக் கொடுக்கிறான், மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவில்லை நபியே, வமா கலா உன்னை வெறுக்கவும் இல்லை. அந்த அளவு கவலைப்பட்டிருக்கிறார் என்று அடுத்த வசனத்தில் உங்களுக்கு வழங்கும். சாதாரண கவலை இல்லை. காஃபிர்கள் பேசி போகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு பதறுது. நான் தனியாக இருந்து ஏதாவது பிழை செய்து விட்டேனா, யாருக்காவது துரோகம் செய்து விட்டேனா, அநியாயம் செய்து விட்டேனா, என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டானா, இறைவன் என்னை தூரமாக்கி விட்டானா, நிஜமாக ரசூலுல்லாஹ் துடிக்கிறார்கள். எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் தான் அது வருகிறது. அல்லாஹ் எரிக்க வைக்கிறான், மா வத்தஅக ரப்புக வமா கலா. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நபியே துனியா இல்ல சிறந்தது, நபியே ஆகிராத் தான் உங்களுக்கு சிறந்தது. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இந்த துனியா ஆகிரா ரெண்டை நிப்பாட்டினால் இந்த துனியாவை விட ஆகிராவே சிறந்தது நபியே. ஏனது கவலையோடு ஒருத்தர் லொஸ்டா இருக்கிறார், கிட்ட போய் தட்டி சொல்லுவோம், துனியால தானே, ஆகிரால அல்லாஹ் தருவான். உன் அக்கவுண்ட நிரப்பி இருக்கிறாயப்பா, நீ நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாய் என்று தட்டுவோமா இல்லையா? நபி அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? துனியாவை தூக்கி வீசிவிட்டு ஆகிராவுடைய பயணத்தை மேற்கொள்கிறார் நபி. அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் மறுபடியும், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. ஏன் தெரியுமா? கவலைப்படுகிற நேரம் தெரிந்ததை இன்னொருவர் உங்களுக்கு சொல்லி தருவார். உலகத்தில் மிக பெரும் எல்லாத்தையும் ஆறுதல் படுத்தக்கூடியவரை கூட அவர் கவலைப்படுகிற நேரம் சாதாரண ஒருவர் ஆறுதல் படுத்தி விட்டு போய்விடுவார். ரசூலுல்லாஹ் தான் ஆகிராவை பத்தி பேசினார். கவலையோட நிக்கிற நேரம் அல்லாஹ் கொடுக்கிறான், நபியே துனியாவை பத்தி விட்டு விடுங்கள், இந்த மக்கள் பேசுவதை எடுக்காதீங்க, காதல கூட கேட்காத மாறுறீங்க, உங்களுக்கு இது சிறந்தது இல்ல நபியே. இங்க உங்களை நோவிப்பார்கள் நபியே. உங்களுக்கு பிரச்சனை வருகிற நேரம், உங்களுக்கு சோதனை வருகிற நேரம், கவலை வருகிற நேரம், இந்த அத்தியாயத்தை ஓதுகிற நேரம், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இந்த துனியாவோட ஆகிரா உங்களுக்கு சிறந்தது. வல சௌஃப யுஅதிக ரப்புக ஃபதர்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், நபியே மறுமையிலே உங்களுக்கு நான் தருவேன். என்னன்னு சொல்லவில்லை, உங்களுக்கு நான் தருவேன். கவலையோடு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு சாக்லேட் தருவேன் சொல்லுவோமா இல்லையா? வல சௌஃப யுஅதிக ரப்புக ஃபதர்லாஹ், மறுமையில் உங்களுக்கு நான் தருவேன். அந்த நேரத்தில் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க, மிக பெரும் சந்தோஷத்தை அடைவீர்கள் நபியே. அல்லாஹ் சொல்கிறான், கவலையோடு இருப்பவருக்கு தொழுகையில் அல்லாஹ் பேசுகிறான், குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். வல சௌஃப யுஅதிக ரப்புக ஃபதர்லாஹ் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே ஆறுதலை பாருங்கள். நீங்கள் ஏன் நபியை கவலைப்படுறீங்க? உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா? அலம் யஜிதுக யதீமன், உங்களை ஒரு அனாதையாக கண்டு நான் அரவணைக்கவில்லையா நபி என்று அல்லாஹ் கேட்கிறான். கவலைப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ் வெளியாக்குறான் நபிக்கு. நீங்கள் ஒரு அனாதை நபியே, உங்களை ஆவா ஆவா என்றால் அரவணைத்து பிடித்து
பிரித்து எடுப்பது. நபியே, அலம் யஜிதுக யதீமன், ஒரு அனாதையா உங்களை கண்டு நான் அரவணைக்கவில்லையா? ரசூலுல்லாஹ் அனாதை என்றால் சாதாரணமாக நினைக்காதீர்கள். இங்க உள்ள அனாதைகள் பாரி நினைக்காதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா ரசூலுல்லாஹ் மௌத்தா பிறப்பதற்கு முன்னாடி மௌத்தாகி விட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா ரசூலுல்லாஹ் பிறந்த பிறகு மௌத்தாகி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுப்பதற்கு தாய் அலிமத்து சஅதியா வருகிறார்கள். மதீனாவில் இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். வேற ஊர்ல இருந்து வந்தால் விலை பேசுவார்கள். தெரியுமா உங்களுக்கு? அனாதை என்றால் சாதாரண வரி அல்ல, அது தனி பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அல்லாஹ் இந்த ஒரு வரியில் சொல்கிறானே, அது தேம்பி தேம்பி அழுகிற வாழ்க்கை. என்ன அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? அலிமத்து சஅதியா அவர்கள் வர்றார்கள். வந்தால் பேசுவார்கள். பால் கொடுப்பதற்கு இத்தனை வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கேட்பார்கள். கணக்கு பேசினால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த கணக்கு பத்தாது, இந்த கணக்குக்கு இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கிறான்னு போய்விட்டார். சுத்தி திரிந்து புள்ளை ஒன்று கிடைக்கவில்லை சரியான ரேட்டுக்கு. எல்லாம் வந்தவர்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு அலிமத்து சஅதியா திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து சொன்னார்கள், பரவாயில்லை, இதற்கு செய்ய இயலாது, வந்ததுக்காக எடுத்து போகிறோம். சகோதரர்களே, எங்களுடைய நபி ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு பால் கொடுப்பதற்கு கூட வந்தவர்கள் முதல் தடவையில் விலை பேசி எடுக்கவில்லை. திரும்ப வந்து அந்த பிள்ளை எடுத்து விட்டு போகிறார்கள். குறைந்த விலைக்கு எடுத்து விட்டு போறார்கள். சகோதரர்களே, பிள்ளை வாப்பாவும் இல்லை உப்பாவும் இல்லை என்றால் அடுத்தது வளர்ப்பது சாட்சியாக இருப்பார்கள். வளர்த்தது அப்பா. சுப்ஹானல்லாஹ். நினைத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போனால் அவர் பாடசாலை போகவில்லை. ஊரை விட்டு வேற ஊரில் தான் வாழ்ந்தார்கள், மதீனாவிலே. பிறகு மக்காவுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி அல்லாஹ் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உங்களை ஒரு அனாதையாக கண்டு நபியை நான் அரவணைக்கவில்லையா? இதை படித்தவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் வரும். இதை நம்மளோட நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருந்த அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறான். இதுதான் குர்ஆன் நமக்கு நடத்துகிற பாடம். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா, நீ வழி தெரியாமல் போய் கொண்டிருந்தீர்கள் நபியே, உங்களுக்கு நான் வழியை காட்டினேன் நபியே. அல்லாஹ் ஏன் இதை சொல்கிறான்? நபிக்கு ஆறுதல் கொடுக்கிறான். கவலையோடு இருக்கிற நபிக்கு, உங்களை நான் கைவிடுவேனா நபியே? அனாதையாக இருந்து அரவணைத்த நான் வழி தெரியாமல் போகிற நேரம் தீனுல் இஸ்லாத்தை தந்து உங்களை நபியாக்கி ரஹ்மத்துல் ஆலமீனாக்கி, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த உம்மத்தில் எல்லா மூமின்களுக்கும் அவர்களை விட தன்னுடைய நபி மேலானவர் என்று அவர்கள் குணர வைத்து அப்படிப்பட்ட ஒரு நபியா உங்களை மாற்றினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலம் ஃபஅக்னா, நபியே உங்களை ஆயிலாக கண்டேன், அக்னாவாக மாற்றினேன், தேவை உள்ளவராக கண்டேன் நபியே. நீங்கள் ஆரம்பத்தில் நிறைய தேவையோடு இருந்தீர்கள். நீங்கள் போகிற நேரம் உங்களுக்கு இந்த துனியா தேவையே படவில்லை, ஆகிரா ஒன்றுதான் தேவை. கல்பிலே அந்த சித்தாந்தத்தை நான் உருவாக்கினேன் நபியே. உங்களுக்கு துனியாவை விட்டு நீங்கள் ரொம்ப தூரமாகி விட்டீர்கள். துனியா உங்களுக்கு தேவைப்படவே இல்லை. உங்கள் பேர குழந்தை எடுத்து ஈச்சப்பழத்தை போட்டால் வாயில விரலை விட்டு சீ ஹராம் உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். துனியாவை தூக்கி போட்டார்கள். பசியில் இருக்கிற நேரம் கூட ஹலாலான உணவை மட்டும் எடுத்தார்கள். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்லி காட்டி ஆறுதல் படுத்துகிறானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி குர்ஆனை ஓதி, இப்படி அல்லாஹ்விடம் சொல்லி, இப்படி ஒவ்வொரு சூறாக்களையும் ஓதி புரிந்து சின்ன சூறாக்களை கல்புக்கு எடுத்து நீங்கள் ஓதி அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக மாறி மறுமை நாளில் அல்லாஹ் தொழுகையை கொண்டு வந்து நிப்பாட்டுகிற நேரம் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குத்பாவுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ரெண்டு வகையாக பேப்பர் வரும். ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குல்லாஹ். அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமை, அடியார்களுக்கு செய்கிற கடமை. ஒருவர் இரண்டு கடமைகளும் செய்து முடித்து விட்டார். அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையை முடித்து விட்டார், அடியாருக்கு செய்கிற கடமை முடித்து விட்டார். இப்பொழுது பாஸா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையை முடித்து விட்டார் என்றால் அந்த கடமை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா? பேப்பரை எழுதி விட்டார், எழுதாமல் தூங்கவில்லை, பார்க்காமல் தூங்கவில்லை, பேப்பரை எழுதி முடித்து விட்டார். இதற்கு பிறகுதான் சரிப்பிழை வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுது விட்டோம் என்று எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று போகக்கூடாது. ஒவ்வொரு தொழுகையும், ஹஜ்ஜையும், உம்ராவையும், நோன்பையும், ஜக்காத்தையும், சதக்காவையும்
ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இறைவா சரணாகதி அடைந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு. தொழுகைக்கு பிறகு ஏன் சுன்னத்து தொழுகை? எதுக்கு சுன்னத்து தொழுகை? தொழுவதற்கு பிறகு ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ்? தொழுகையில் பிழை விட்டிருப்போம், மறதியில் பிழை விட்டிருப்போம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா மன்னித்து விடு. தொழுகைக்கு பிறகு சென்ற காத்து தொழுகிறோமே, அந்த இந்த தொழுகையில் உள்ள குறைகளை அதை நிவர்த்தி செய்து விடும் அல்லாஹ்வுடையார்களே. இந்த சிந்தனைகளோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.